சாச்சனா பொண்ணை என்ன கேட்டகரியில் சேர்த்துக்கணும், எப்படி சேர்த்துக்கணுங்கிறது இன்னுமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு கேம் பிளே விளையாண்டுட்டு இருக்காங்க. நேத்தி தான் வந்து விஜய் விஷால் கூட சேர்ந்து முத்துக்குமரனை செம்மையாக கிண்டல் பண்ணாங்க. அவருக்கெல்லாம் எதுக்கு கோல்டு மெடல் அப்படின்னு. ஏம்மா தாய், உனக்கு தாம்மா கோல்டு மெடல் கொடுத்துருக்கணும், தப்பு தான். அப்படி பண்ணேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து அவங்களோட வாய்ஸ் பற்றி சொல்கிறதே வந்து ஃபேக்காக இருக்குது. அவங்க வந்துட்டு சும்மா ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் என்ன சொன்னாங்க, பேசவே தெரியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. ஸோ இவங்க ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, நமக்கு புரிஞ்சுக்க முடியறது மக்களுக்கு புரிய முடியுதா இல்லையாங்கிறதா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே மக்களுக்கு புரியுங்கிறேன். அதாவது வீக்கெண்டில் வர கைத்தட்டெல்லாம் நம்ம எதையுமே நம்பவே கூடாது, அதை கூட நம்ப வேண்டாம். ஆனால் சேதோன்ன வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும் இல்லையா, நீங்கள் இந்த வீக் நல்லா பண்ணீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால், தப்பாக பண்ணவரை ஒரு காலம் அவர் என்கரேஜ் பண்ணவே மாட்டார். அவர் கரெக்டாக பண்ணவங்களை தான் அவர் என்கரேஜ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக விஜய் விஷால் முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போனால் விஜய் விஷால் கிட்ட போயிட்டு சௌந்தர்யாவோட கேமையும் முத்துக்குமரனோட கேமையும் பயங்கரமாக மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. இனி யாருக்கிட்ட போயிட்டு விஜய் விஷால் பற்றி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாது. மிட் நைட்டில் அந்த பாய்ஸ்லாம் மார்க் பண்ணும்போது கூட உள்ளே வந்துருந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பொண்ணு சீக்கிரம் வெளியே விட்டுட்டா அந்த பொண்ணுக்கு நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்